पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சகஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சகஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சகஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்புடையோர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 501வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். சென்ற திருநாமத்திலே ஜப்தா எம்பெருமான் ஜபம் செய்பவன் என்று சொல்லி நாரத பகவானை அனுபவித்தார். இப்போ இந்த திருநாமம் அக்ஷமாலாவான் என்பது. அக்ஷமாலைனா இந்த எண்ணிக்கை ஒன்றிற்காக இது மாதிரி தாமரை அச்சு, தாமரைக்காய் இவைகளால் ஆன அல்லது துளசி மணி இவைகளான மணியை கையிலே உடையவன். ஜபம் பண்ணுபவர்கள் இந்த இவைகளை வைத்து எண்ணுவது ரொம்ப வசதி. 54 108 போட்டிருப்பாங்க. அப்படியே வச்சு 1 2 3 4 எண்ணுவோம். இது இப்படி எண்ண வேண்டும். இது ரொம்ப வசத்தின்னு சொல்கிறாங்க. பகவானோ ஜபம் பண்ணுறது யாருன்னு பற்றி போன திருநாம விளக்கத்தில் சொன்னோம். அப்புறம் கூடவே இதுக்கு எண்றதுக்கு ஒன்று வச்சுருக்கணும். அப்படின்னா ஜபம் பண்ணுறவர்கள் கையிலே அக்ஷமாலை இருக்க வேண்டும் என்பதற்காக ஹயகிரீவ பெருமான் தான் ஜபம் செய்யும்போது கையிலே அக்ஷமாலையுடன் இருப்பதாக காட்சி தருகிறார். ஹயகிரீவ விக்கிரகங்களிலே இந்த அக்ஷமாலை எம்பெருமான் கையிலே வைத்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் உண்மையிலேயே நம்ம ஹயகிரீவ பெருமான் அக்ஷமாலை எதற்கு கையிலே வைத்திருக்கிறான்? மந்திரங்கள் எவ்வளோ ஆவர்த்தி செய்தோம் என்ற கணக்குக இல்லை. அவன் விஷயத்திலே அக்ஷமாலை எத்தனை பிரம்மாக்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தோம் என்பதற்காக. ஏனென்றால் அவன் அகிலாண்ட பிரம்மாண்ட கோட்டி நாயகன். பிரம்மாண்டங்கள் எவ்வளவு இருக்கின்றன என்று கணக்கே கிடையாது, இன்ஃபினிட். இது நம்ம பாரத தேசம் ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ளே இருக்குது. அந்த பிரம்மாண்டத்தில் உள்ள பாரத தேசத்துக்குள்ளே திருமலை இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலையும் பகவான் தனக்கு திருமலை வச்சுருக்கான். அந்த ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கும் ஒரு பிரம்மாவை தலைவனாக வச்சுருக்கான். பிரம்மா தான் இந்த சம்சாரத்தில் தவிக்கிற மக்கள் இருக்காளே, ஜீவாத்மாக்கள், இவர்களெல்லாம் டாப் லெவல் பிரம்மா. அவரும் சம்சாரத்தில் தான் கட்டுண்டு தவிக்கிறார். ஆனால் அவர் நாராயணன் பற்றி பக்தி யோகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்த பக்தி யோகம் பூர்த்தியான உடனே மோட்சம் கிடைக்கும். அந்த பதவி பூர்த்தியாகும், பக்தி யோகம் பூர்த்தியாகும், மோட்சம் போயிடுவார்.
அந்த பிரம்மாண்டத்தில் ஒரு பிரம்மா போல பல பிரம்மாண்டங்கள். ஆனால் அங்கங்கே ஹயக்ரீவன் தன் வடிவத்தோடு இருந்தாலும் கூட எம்பெருமான் ஹயக்ரீவனாக இருக்கிற இத்தனை பிரம்மாக்களையும் ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு இருக்கார். அதில் எத்தனை பிரம்மா இது வரைக்கும் வந்து பாடம் படித்தான், இன்றைக்கி சரியாக போனானுங்களா, அவர்கள் உபதேசத்தின்படி இருக்காளான்னு செக் பண்ணணும். அது கணக்கு பண்ணுறதுக்காக ஒரு மாலை வச்சுட்டு இருக்கார். அதுதான் ஹயக்ரீவனுடைய அக்ஷமாலை என்று தோன்றும்படி ஹயக்ரீவன் எழுந்தள்ளிருக்கிறான். ஹயக்ரீவனுடைய சிஷ்யர் பிரம்மா. பிரம்மா தன் மனைவியான சரஸ்வதியோடு சேர்ந்து ஹயக்ரீவ சிஷ்யர். சரஸ்வதி பிரவச்சனம் பண்ணுறா. பிரம்மா தனக்கு கொடுத்த கர்மாக்களை செய்து சம்பிரதாயத்தை பரவ செய்கிறார். எல்லா சம்பிரதாயத்துக்கும் ஆதிகுரு ஹயக்ரீவனான நாராயணன் தான். முற்காலத்தில் அத்வைத சம்பிரதாயத்தில் இந்த ஸ்லோகம் தான் பிரசித்தமாக சொல்லிட்டு இருந்தாங்க. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் தத் புத்திர சக்திஞ்ச பராசரஞ்ச. அத்வைத வேதாந்த கொள்கை பரவியது நாட்டிலே எப்படி என்று அவர் குரு பரம்பரை சொல்லும் பொழுது அத்வைத சம்பிரதாயத்திலே பிரதம ஆச்சாரியன் நாராயணன், ரெண்டாவது ஆச்சாரியன் நாராயணுடைய சிஷ்யனான பிரம்மா, மூன்றாவது ஆச்சாரியன் பிரம்மாவின் புத்திரரான வசிஷ்டர், நாலாவது வசிஷ்டருடைய பிள்ளையான சக்தி, அஞ்சாவது சக்தியின் பிள்ளையான பராசரர், ஆறாவது பராசரின் முதல்வரான வியாசர், ஏழாவது வியாசபுத்திரரான சுகபிரம்மம், எட்டாவது கௌடபாதர் என்று அவர்கள் கணக்கு இருக்கு. இப்படித்தான் அவர்கள் போகிறார்கள். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எம்பெருமான் ஸ்ரீஹப்பதியான நாராயணன் பிரதமாச்சாரியன், ரெண்டாவது ஆச்சாரிய ஸ்தானம் லக்ஷ்மி தேவி, மூன்றாவது எம்பெருமானுடைய விஸ்வக்சேனன் சேனாதிபதி, நான்காவது இந்த கலியுகத்தில் எம்பெருமான் சங்கல்பத்தினால வேதத்தை தமிழிலே செய்து கொடுத்த நம்மாழ்வார். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரிய பரம்பரையில் இந்த பெரிய சீர்திருத்தம் இருக்கு. ஒரு பெண்மணி லக்ஷ்மி தேவி ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கா. ஒருவர் நம்மாழ்வார் யோக திசையில் நாதமுனிகளுக்கு பிரத்யட்சமாய் ஆச்சாரிய ஸ்தானத்தில் வருகிறார். அவர் தமிழிலே வேதத்தை அருளி செய்த, ஆனால் அந்தணர் குலத்திலே இங்கே பிறக்காத வேளாளர் குலத்திலே பிறந்தவர். அவர் யோக திசையில் நாதமுனிகளுக்கு உபதேசம் பண்ணுகிறார். இப்படி பரம்பரை. எல்லா பரம்பரையிலும் முதல்ல இருக்கக்கூடியது நாராயணன். ஆனால் இரண்டாவதாக அவர்கள் பரம்பரைக்கு ஏற்றபடி ஆச்சாரியர்கள் சொல்கிறார். ஆனாலும் கூட அந்த பிரதம குருவான ஹயக்ரீவன் பிரம்மாவை முதலிலே படைத்து அந்த பிரம்மாவுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறது உபனிஷத்திலேயே சொல்லப்பட்ட விஷயம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் வேதாம்ச சர்வான் பிரகிணோதி தஸ்மை. வாத்தியாருக்கு டியூட்டி அட்டண்டன்ஸ் ஒழுங்காக இருக்கான்னு, எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு பார்க்கணும், ஸ்டூடெண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணான்னு பார்க்கணும். அட்டண்டன்ஸ் இவ்வளோ இருந்தாலே அவனை பரீட்சைக்கே விடக்கூடாது. எல்லா ஊர்லேயும் இந்த சிஸ்டம் உண்டு. அது பிரம்மாவும் விளக்கல்ல, அந்த பிரம்மாவையும் கணக்கு பண்ணி வைக்கிறார் ஹயக்ரீவன் என்று தோன்றும்படியாக ஹயக்ரீவன் கையில் அக்ஷமாலை வைத்திருக்கிறான். ஆகையினால ஹயக்ரீவனாக அவதரித்த திரிவேங்கடமுடையானை அக்ஷமாலாவான், அக்ஷமாலை உடையவன் என்ற திருநாமத்தை சொல்லி நாரதர் வழிபடுறார். அன்பரில் இன்னொரு விஷயம் இருக்குது. அட்டண்டன்ஸ் எப்போ ஒழுங்காக எடுப்பாங்க? அக்ஷமாலை தானே வச்சுருக்கார் இவர். ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி உருட்டுட்டே இருப்பார். அட்டண்டன்ஸ் தான் எடுப்பாரா பாடம் எடுப்பாரான்னு கிட்ட வேடிக்கையாக கேட்டார். வாத்தியார் ரொம்ப சூப்பராக இருந்தால் பாடம் சூப்பராக தன்னால் எடுக்கும். அட்டண்டன்ஸே வேண்டியதில்லை. ஏற்கனவே உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்திருக்கிறேன் ஒரு நிகழ்ச்சியை. நாங்கள் ஜெயின் காலேஜில் பியூசி படித்த பொழுது எங்களுக்கு வெங்கடசுப்ரமணியன், டாக்டர் வெங்கடசுப்ரமணியன் கெமிஸ்ட்ரி போதித்தார். அவர் கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுத்தாரா, கெமிஸ்ட்ரி உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுடுவார். அவ்வளோ எளிமையாக பாடம் எடுப்பார். ஒரு நோட்ஸ் அவர் கையில் கிடையாது. ரொம்ப எளிமையாக நமக்கு புரியும்படியாக பாடம் எடுப்பார். சயின்டிஸ்ட்டுக்கிட்ட மரியாதை வரும்படியாக எடுப்பார். நாங்கள் பியூசியில் படித்த போது இ செக்ஷன் எங்களுக்கு ஜெயின் காலேஜில் 90 பேர் எங்கள் செக்ஷனில், 90 மாணவர்கள். எனக்கு இப்போ கூட திருப்பி ஓராண்டு தானே படித்தோம். 5 ஆண்டு படித்தோம். ஸ்கூலில் எஸ்எல்சி வரைக்கும் 6 ஆண்டு சேர்ந்து படித்தோம். 10 மாதம்தான் கிளாஸ் சேர்ந்து படித்தோம் ப்ரீ யூனிவர்சிட்டியில். அதில் 90 பேர் எத்தனை பேர் முகம் எனக்கே எத்தனை பேர் கூட தெரியாது.
மற்ற இடத்துல கூட படித்தவங்களே 70-80% நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த 90 பேரும் அவருடைய கிளாஸ் அட்டண்டன்ஸ் இருப்பார். அவர் அட்டண்டன்ஸ் எடுக்கிறதே கிடையாது. அதெல்லாம் வேடிக்கையாக இருக்கும். ஒரு நோட்டு வச்சுருப்பாங்க, நம்பரை வாசிப்பாங்க, 440, 441, 442, எஸ்ன்னு போயிட்டே இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகிடும் கிளாஸில். ஆனால் அத்தனை ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் போனதாக சொல்கிறாங்க. அட்டண்டன்ஸே எடுக்கிறதில்ல வெங்கட சுப்பிரமணியம். கிளாஸ் அவர் பாட்டுக்கு நடத்திட்டுருக்கார். எல்லாருக்கும் அட்டண்டன்ஸ் போட்டுடுறார். அவர் அப்படியே 90 போட்டு கைது போட்டு போயிடுவார். ஆமாம், அவரை போய் அட்டண்டன்ஸ் எடுத்துகிற போர் அடிக்காது அவருக்கு. ஒரு மாதிரி பிரின்சிபாலே செக் பண்ண வந்தார்னு சொல்கிறாங்க. எனக்கு என் கிளாஸில் நடந்ததாக சந்தேகம். வந்தார், வெங்கட சுப்பிரமணியன் அட்டண்டன்ஸ் எடுத்தாச்சான்னு கேட்டார். எஸ் அப்படின்ட்டார். எவ்வளோ ஸ்டூடெண்ட்டு ஆப்சென்ட்டாக உத்தரம் கிடையாது, எல்லோரும் இருக்காங்க. அப்படியா? அப்படின்னு எண்ணி பார்த்தா 90 பேர் இருந்தாங்க. அட்டண்டன்ஸ் புரட்டி பார்த்து அரண்டு போனார் பிரின்சிபால். அது நல்ல டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் தானே ஓடி வருவான். அதனால தான் நல்ல ஸ்டூடெண்ட்டை பிரம்மா. இப்படி பிரமுக பெருமான் கையிலே உள்ள அக்ஷமாலைக்கு இன்னொரு பயணம் இருக்குது என்று ரசித்தோம். இப்படிப்பட்ட அக்ஷமாலையை தன் கையிலே வைத்து கொண்டிருப்பதினாலே அக்ஷமாலாவான் என்ற திருநாமமாகிறது அயக்ரீவ அவதாரம் எடுத்த வெங்கடவனுக்கு. இதுவரை நாம் சொல்லியதை உங்களுக்கு ஒரு ஸ்லோகமாக சொல்கிறோம். ये पितृहयमुखरूपे करे क्षमाला कपटनगणनाय विलसति सचाक्षमाला वानिति नाम्ना विभाति देवोऽयम्. சென்ற திருநாமத்தில் ஜப்தா என்று சொன்னோம். ஜப்தா என்று நாரத பகவான் சொல்லலாம், ரிஷி. அவர் சம்ஸ்கிருதம் அப்படி போகலாம். ஆனால் பாணினியுடைய வரையறையில் ஜப்பித்தா என்று தான் வர வேண்டும். ஆகையினால்தான் ஜப்தா என்ற திருநாமத்தை இந்த ஸ்லோகத்தில் ஜப்பித்தா என்று மாற்றி என் ஸ்லோகத்திலே வைத்திருக்கிறேன். ஆர்ஷத்வாத் நாரத பகவான் ஜப்தா என்ற சொல்லை பயன்படுத்தினார். அந்த தாத்து சேட் தாத்து ஆகினால சம்ஸ்கிருத இலக்கணப்படி ஜபிதா என்ற சொல் வரணும். அதை நாம் பயன்படுத்தியிருக்கிறோம். இப்படிப்பட்ட அக்ஷமாலாவான் நம்மை காப்பாற்றட்டும். இதற்கு தமிழ் பின்னணியான பாசுரம். பரிமுக வடிவில் பரமன் பாணியில் தெரியும் அக்ஷமாலை ஜபத்தின் கணக்கிற்காக மட்டுமில்லை மாணவ நான்முகர் வரவினை கணக்கிட காண்பவர் காணும் காட்சியாமே. அக்ஷமாலாவதே நமஹா. நமோ வெங்கடேசாயா. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.